வணக்கம் வாரியர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா 18ஆம் தேதியோட போஸ்ட் மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஆல்ரெடி நேற்று சொல்லியிருந்தோம், அது நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பீரியன்ஸு, இன்றைக்கி எப்படி நம்ம மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நம்ம லைன்லேருந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஓப்பன் எங்கே இருக்குது பாருங்கள். ஓப்பன் வந்து எக்ஸாக்டாக நம்ம லைனில் மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் வந்து இங்கே நடந்திருக்குது. எந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு மார்க்கெட் பாருங்கள். 22,602 நேத்தோட லெவல், நேத்தோட ஃபர்ஸ்ட் லெவல் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே மூவ் பண்ணியிருக்கு. ஓகே, ஆனால் நமக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல கிடச்சிருக்கு. ஓகேவா, கிட்டத்தட்ட இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 97 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. சென்செக்ஸாக இருந்தது அப்படின்னா 97 பாயிண்ட் இன்ட்டு 2 நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம். சென்செக்ஸுக்கு 97 இன்ட்டு 2, ஏன்னா அது வந்து ஹண்ட்ரட்ஸில் 50ங்கனால. சரி, இதுக்கு மறுபடியும் எப்படி கால்குலேட் பண்ணணும்? இன்ட்டு 0.60 இந்த மணியாக இருந்தால் அடுத்த மணிக்கும் இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் இது சென்செக்ஸாக இருக்கிறதுனால இன்ட்டு மறுபடியும் 2 பண்ணிக்கணும். ஸோ அப்போ 232 பாயிண்ட் வந்து 35 பாயிண்ட் வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து, அதாவது 37 நிஃப்டியில் 97 பாயிண்ட் மூவ் பண்ணதுக்கு 237 பாயிண்ட் இங்கே வரைக்கும் கிடச்சிருக்கணும். சரி, இது கிடச்சிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தவரைக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். எஸ், கிடச்சிருக்கு. பாருங்கள், நான் இந்த மணி தான் எடுத்திருக்கேன். அதாவது 24,500 கால் ஆப்ஷனு இந்த இடத்துலேருந்து மேலே போனதுக்கு. ஓகேவா, இந்த ஃபஸ்ட் கேண்டில் விட்டுருங்க. ஆக்சுவலாக இவங்க புட்டில் இருந்தால் கூட இவன் ஆல்ரெடி காலில் தான் பிரகாசமாக இருந்திருக்கு. நம்ம இந்த இடத்த கூட விட்டுக்கலாம். செகண்ட் ரீடெஸ்ட் இந்த இடம். ஸோ இந்த இடத்துலேருந்து அகைன் இந்த கேண்டில் வரைக்கும். ஓகேவா, இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் எக்ஸாக்டாக இருக்குது. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் நம்ம சொன்ன மாதிரி 35 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ 35 பாயிண்ட் டார்கெட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக கிடச்சிருக்கு. சரி சரி, வாங்க நம்ம இப்போ சப்போஸ் வந்து நம்ம ஒரு குவான்டிட்டி போட்டால் நமக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 54,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகே, ப்ளே பண்ணுறேன். ஜஸ்ட்டு பாருங்கள், 3 கேண்டில் தான். நம்ம முன்னாடியே சொல்லுவோம் நம்ம இடத்துக்கு வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். ஜஸ்ட் 3 கேண்டில் அந்த இடத்த கிராஸ் பண்ணவும் மார்க்கெட் டக்குன்னு டார்கெட் போகும். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா அவ்வளோதான், டார்கெட் போயிடுச்சு, டார்கெட் அடிச்சுக்கணும் செஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம் பாருங்கள். ரீடெஸ்ட் பண்ணி இந்த லைனை இதான் உன்னிப்பாக நம்ம பார்க்கணும். இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் அகைன் பாருங்கள் என்ன மாதிரியான ப்ரீமியம் கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. மறுபடியும் ஒரு 100-150 பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நம்ம மார்க்கெட்டை பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து வேறு லெவலில் நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும். சரி, 0 to 0 இருந்துச்சா இல்லையா மார்க்கெட்டில்? நிச்சயமாக இருந்துச்சு. அது பார்த்துடலாம். ஜஸ்ட் 0 to 0 பாருங்கள். நான் இது ஓடிஎம் எடுத்திருக்கேன். அதாவது 75,200 ஓடிஎம். நான் ஒரு லாஜிக் நம்ம வீடியோ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சொல்லியிருப்பேன். காலையில் யார் ஒருத்தர் இவர் காலையில் 11 ரூபா இருந்திருக்காரு லோ, 11 ரூபாயிலேருந்து எங்கே போயிருக்காங்க? 150 ரூபா போயிருக்கு. அப்போ காலையிலே இவர் வந்து ஓடிஎம் டு இந்த மணி. ஓகேவா, அகைன் வந்து இந்த இடத்துல, அதாவது இதுக்கப்புறம் இந்த நிகழ்வில் வந்து, அதாவது இந்த நிகழ்வில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். இந்த நிகழ்வில் வந்து இங்கே வந்து டிகே ஆகிருக்கு மார்க்கெட்டு. இந்த நிகழ்வில் டிகே ஆகிருக்கு. அகைன் மார்க்கெட் வந்து இந்த லெவலில், அதாவது ஒரு 15 பாயிண்ட்டுக்கு வந்தாலும் பெரிய மொமெண்டம் இல்லை. 15 to 64 ரூபா போயிருக்கு இங்கேருந்து இந்த கேண்டில். ஆனால் 0 to 0 கேண்டில் வந்து இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நடந்திருக்குது. அதாவது இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நடந்திருக்கு. இதுதான் மெயினாக பார்க்கணும். இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நடந்திருக்கும், அதாவது இந்த லைனோட பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நடந்திருக்கும். இந்த ஹையோட பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் ஒரு 0 to 0 நடந்திருக்கும். அதாவது பாருங்கள், லோ வந்து 9 ரூபா லோ போட்டிருக்கு. 9 ரூபாலேருந்து எவ்வளோக்கு போயிருக்காங்க? 97 ரூபா. அப்போ 10x மார்க்கெட் வந்து ப்ரீமியம் கொடுத்துருக்கு. எப்போ நான் சொல்கிறோம், இதை தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். நம்ம லைன்லேருந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது மட்டும்தான் மார்க்கெட் ப்ரீமியம் கொடுக்கும். இன்னும் 0 to 0 இருக்கிறதுனால லாஜிக்கல் ட்ரேட் இது.
இது வந்து இட்ஸ் நாட் ஷூர் ஷார்ட் ட்ரேடு, இது லாஜிக்கல் ட்ரேடு. ஏன்னா காலையில் ஓடிஎம் வந்து இந்த மணி ஆயிருக்கு, இந்த மணி அப்புறம் ஓடிஎம் ஆயிருக்கு, அப்புறம் அது வந்து நிச்சயமாக இந்த மணி ஆகணும், அது லாஜிக்கு. ஸோ அதான் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஆனால் நமக்கான ட்ரேடுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்கே கிடச்சிருக்கு பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மணி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ இந்த மணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த மணியில் டிகேவே நடந்திருக்காது. இப்போ இது ஓடிஎம்மு. ஸோ ஒரு இந்த மணினா நம்ம இது எடுத்துக்கலாமா? பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் நம்ம இந்த கேண்டலில் ஒரு 300 ரூபாய்க்கு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 300 ரூபாய்க்கு இங்கே எடுத்துருந்தோம்னா 1x அப்படியே நீ 300க்கு எடுத்துருந்தீங்கன்னா மேலே 600 ரூபா, அவ்வளோதான் 1x. அப்போ நம்ம எங்கே ட்ரேடு எடுக்கணும் அப்படின்ற 1 லட்சம் கூட 2 லட்சம் சிம்பிள். இல்லை டிகேக்கு வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல டிகே நடந்திருக்குமானா நிச்சயமாக டிகே நடந்ததுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ நம்ம எங்கே வந்தால் ட்ரேட் எடுக்கணுன்ற அடிப்படையான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மொழிய நமக்கு தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் ட்ரேட் பண்ணணும். மாதம் பூரா எனக்கு ட்ரேட் கிடைக்கணும், மாதம் பூரா எனக்கு வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், நான் வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டேன், நான் ட்ரேட் பண்ணி ஆகணும், மார்க்கெட் ஓப்பன் ஆகி இப்போ 9:15 ஓப்பன் ஆயிடுச்சு, நான் 3:15 வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடுவீங்க. ஆப்ஷனாக ட்ரேடே பண்ண முடியாது, நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. எப்போ ஜெயிக்க முடியுன்ற விஷயம் தான் இங்கே மெயின். எப்போ ஜெயிக்க முடியும் அப்படின்னா அடிப்படையாக இங்கே மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். சரியா? எப்போ நம்ம லைனுக்கு மேலே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்போ நிச்சயமாக ஒரு பெரிய ப்ரீமியம் இருக்கும், அதில் மாற்றமே இல்லை. அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருக்கும், அதில் மாற்று கருத்தில் மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இடங்களை வரும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி பழகுங்க. ட்ரெயின் ஆகுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது யூ மஸ்ட் பி ட்ரெயின். நீங்கள் தான் ட்ரெயின் ஆகணும். நீங்கள் ட்ரெயின் ஆக தான் உங்களை அடுத்த லெவலுக்கு மார்க்கெட் கூட்டிகிட்டு போகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பேங்க் நிஃப்டியுமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தாங்க, ஒன் சைட் ஆகிருக்கு. இன்றைக்கி இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் இல்லை, இதுதான் மகிழ்ச்சியான செய்தி. ஒரு வாரமாக இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் இருந்துச்சு, நேற்று இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜில் இன்றைக்கி இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் ரெக்கவரி பண்ணிட்டாங்க. ரெண்டாவது மார்க்கெட்டில் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லெவல், அதாவது நான் அதை கலர் பண்ணியே சொல்லியிருந்திருப்பேன். எங்கே சொல்லியிருந்திருப்பேன்? இந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ரேலின்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி உண்மையிலே அது நடந்திருக்கு. ஸோ இதை பார்த்து ட்ரேட் பண்ணவங்க ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். இதே மாதிரி நல்ல ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து சஸ்டைனாக அவங்களால ட்ரேட் பண்ண முடியும், மாற்றத்தில். நான் போஸ்ட் மார்க்கெட் ஏன் போடுறேன்னா இந்த நிகழ்வு ஏன் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுருக்காங்க போஸ்ட் மார்க்கெட் போடுறோம் வாரியர்ஸ். நான் நிச்சயமாக உங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டில் ட்ரேட் போடல. நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியலாக எக்கனாமிக்காக நீங்கள் டெவலப் ஆகிறது தான் இங்கே மெயின், மற்றபடி எந்த உள்நோக்கம் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. 920 வந்து R1, 22,964. இது வந்து R2. இதுக்கப்புறம் 22,656 556 அப்படின்ற இடம் வந்து S1. 22,536 S2. 22,963 22,920 ரெசிஸ்டன்ஸ் 1 2. 22,656 22,536 அப்படின்றது வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். சரி, இது இல்லாமல் இன்னும் 4 லைன் தரேன், இதை வேறு கலரில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் மேபி இங்கேயும் செல்லர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்தாலும் அது பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணுவோம், அதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 22,898 22,892 இதை வந்து ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து 22,936 22,936. ஸோ கீழே பார்த்தீங்க பாட்டம் லெவல் பார்த்தீங்கன்னா 22,936 மார்க் பண்ணிட்டேன். 22,656 22,656. ஸோ இது ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த லைன் மட்டும் இருக்கட்டும். 22,464 460.
ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 7 லைன்ஸ் இருக்குது. நம்ம லைன் தான் ட்ரேட் பண்ணுங்கள், பார்க்கலாம் நாளைக்கு எப்படி மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. திரும்பவும் சொல்கிற வாரியர்ஸ், டெய்லியும் ட்ரேட் பண்ணோம் அப்படின்ற மனநிலையை மாற்றிக்கோங்க. இன்றைக்கி வாய்ப்பு இருந்தால் நம்ம ட்ரேட் பண்ணுறோம், ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் மனநிலையில் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் ஒவ்வொரு கேண்டிலும் உங்களை மார்க்கெட்டில் வான்னு கூப்பிடும். நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களை வெளியே அனுப்பிச்சி விட்ரும். மார்க்கெட் அதுக்கு தான் உங்களை வான்னு உள்ளே வேகமாக கூப்பிடுது. எவ்வளோ தூரம் வேகமாக உள்ளே போகிறீங்களோ அவ்வளோ தூரம் வேகமாக வெளியே போயிடுவோம். ஸோ பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள், நிச்சயமாக எவர்கிரீன் ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். லைன் முக்கியம், லைன் தான் வெரி இம்பார்ட்டண்டான இடம். அதான் நம்ம சொல்கிற லைன். ஏன் நம்ம டிஜிட்ஸ் ஒருத்தர் சில சொல்லுவாங்க 2900 அப்படிம்பாங்க, 2800 நம்ம ஏன் எக்ஸாக்ட் பாயிண்ட் கொடுக்கணும். ஸோ அங்கே தான் வந்து ஆக்குபை ஆகிருக்காங்க, அதுக்கு மேலே போனால் தான் ஒரு லாஸ். அப்போ அந்த இடம் தான் ப்ரிசிஷன். ஓகேங்களா, நம்ம ப்ரிசிஷனாக தான் தர்றோம். ஸோ இது பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.